அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். வெங்காயம் ஏன் சின்னதாக இருக்குது, தர்பூசணி ஏன் பெருசாக இருக்குது? வாங்க இந்த கதையை முழுசாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். முன்னொரு காலத்தில் வெங்காயம் தான் மிக பெருசாக இருந்துச்சான். அது மட்டும் இல்லாமல் சோம்பேறியாகவும் தூங்கு மூஞ்சாகவும் இருந்துச்சான். வெங்காயத்துக்கு வம்பு பேசுறதை தவிர வேற எதுலேயுமே விருப்பமே இருக்காதான். இதுக்கு ஆப்போசிட்டாக தர்பூசணி எலுமிச்சப்பழ சைஸ்லேயும் நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக தாவி குதிச்சுக்கிட்டு உற்சாகமாக பேசிக்கிட்டே இருக்குமா. இந்த ரெண்டு பேருமே ஒரே தோட்டத்தில் தான் இருந்தாங்களாம். அங்கே ஒரு வாழை மரமும் இருந்துச்சான். அந்த வாழை மரத்தை வெங்காயத்துக்கு பிடிக்கவே பிடிக்காதான். ஏன்னா வாழை மரமும் அதோட பிள்ளைங்களும் இருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிருதுங்க அப்படின்னு வெங்காயத்துக்கு ரொம்ப கோபமா. அதனால எப்போவுமே வாழை மரத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்குமா வெங்காயம். ஆனால் தர்பூசணி வாழை மரத்தை பாராட்டிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் வாழை மரம் வெங்காயத்துக்கிட்ட கேட்டுச்சான், நீ ஏன் இப்படி உடம்ப வளர்த்துக்கிட்டு வீணாக இருக்க? உன்னால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதை கேட்ட வெங்காயம் சொல்லிச்சான், நீ மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக தான் இருக்க, அதுக்காக உன்னை வெட்டாமலா போயிடறாங்க? மனுஷங்க உன் காய்களை பறிச்சுட்டு போயிடுறாங்க, இலைகளை அறுத்துட்டு போயிடுறாங்க, பழங்களையும் பறித்து சாப்பிட்றாங்க, முடிவில் உன்னையும் ஒரு நாள் வெட்டிட்டு போயிடுவாங்க. நல்லது செஞ்சால் ஒரு பயனும் இல்லைங்கிறத நான் உன்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அதை கேட்ட வாழை மரம், அப்படி சொல்லாத, இருப்பதெல்லாம் கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது, அதை நீ அனுபவிச்சாதான் உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே வெங்காயம், பொய், நீ ஒரு முட்டாளு, ஏமாளி, வெட்ட வருவோனை எதிர்க்கவோ தடுக்கவோ கூட உன்னால் முடியாது, தைரியமற்ற கோழை அப்படின்னு சொல்லிச்சான். தைரியங்கிறது சண்டை போடுறதுல மட்டும் இல்லை, வேதனையை தாங்கி நிற்கிறது தான் உண்மையான தைரியம். இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த தர்பூசணி நடுவில் வந்து வாழை மரம் சொல்கிறதா உண்மை. தன்னை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காக மனுஷங்களுக்கு எப்போவுமே கசப்பான பழத்தை வாழை மரம் தராது. சொல்லாலேயும் செயலாலேயும் மற்றவங்களை கஷ்டப்படுத்தாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை வாழை மரம் செய்யுது. வாழை மரம் ஒரு துறவி மாதிரி அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட வெங்காயம் எரிச்சலான குரல்ல, இதெல்லாம் வெறும் நடிப்பு, சுயநலம், நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த வழியாக தோட்டக்காரன் வேலைக்கு வந்தானா. அவன்கிட்ட ஓடி போய் வெங்காயம் அழுதுகிட்டே சொல்லிச்சான், இந்த வாழை மரம் சுத்தம் மோசம், எல்லா தண்ணியும் அதையே குடிச்சிடுது, முதல்ல அதை வெட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சான். இதை கேட்ட தர்பூசணி, ஐயோ வெட்டாதீங்க, அது ரொம்ப நல்ல மரம் அப்படின்னு சொல்லிச்சான். தோட்டக்காரன் தர்பூசணி பேச்சை கேட்காம வெங்காயத்தோட பேச்சை கேட்டுக்கிட்டு வாழை மரத்தை வெட்டிட்டானா. துண்டா கீழே விழுந்த வாழை மரம் வெங்காயத்தை பார்த்து சாபம் விட்டுச்சான். வாழ்க்கையோட அர்த்தத்தையே நீ உணரல, அதனால மெலிந்து சுருங்கி போவ, உண்ணும் பொருளாகி தினமும் உன்னை மனிதர்கள் வெட்டுவாங்க, வெட்டும்போது நீ அவங்கள அழ வைப்ப, அதனால உன்னை அவங்க தினமும் திட்டுவாங்க அப்படின்னு சாபம் கொடுத்துச்சான். வாழை மரத்தோட நிலையை கண்டு தர்பூசணி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். அதை பார்த்தா வாழை மரம் சொல்லிச்சான், நீ மனசில் நல்லதே நினச்சி நல்லதையே செய்கிற, அதனால் உன் உடம்பு பெருசாகி எப்போவுமே கருணை ஈரத்தோட மகிழ்ச்சியாக வாழ்வ அப்படின்னு சொல்லிச்சான். அன்னையிலிருந்து தான் வெங்காயம் சுருங்கி சின்னதாகவும் தர்பூசணி பெருசாகவும் மாறுச்சான். உடல் பருமன்கிறது கேலி செய்கிற விஷயம் இல்லை. நம்ம யாரையும் இவங்க குண்டா இருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணவே கூடாது. இந்த கதையில் 3 வேறுபட்ட கதாபாத்திரங்கள் வருவாங்க. அதில் நீங்கள் தர்பூசணியா, வெங்காயமா, இல்லை வாழை மரமானு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளைக்கு சந்திப்போம். நன்றி.